அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணியத்திற்குரிய ஆலிம்களே, முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முந்தைய பாடத்தில் ஷேக் அவர்கள் சஹீஹுன் லிதாத்திஹி என்ற அந்தஸ்தை ஒரு ஹதீஸ் அடைவதற்கான 5 நிபந்தனைகளில் 4வது நிபந்தனையாகிய ஷுதூத் ஒசலிம மின ஷுதூத், ஷாதை விட்டும் அது நீங்கி இருக்க வேண்டும் என்கிற அந்த நிபந்தனைக்கான விளக்கத்தை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த விளக்கத்தை நாம் பார்த்தோம். 5வதாக இருக்கக்கூடிய நிபந்தனை என்னவென்றால் இல்லத்தில் காதிஹா, அதாவது அந்த அறிவிப்பு தொடரில் வெறுக்கத்தகுந்த காரணங்கள் அதில் இருப்பதை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும் அந்த ஹதீஸ். அப்பொழுதுதான் அது சஹீஹுன் லிதாத்திஹி என்கிற அந்த அந்தஸ்தை அடைய முடியும் என்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த இல்லத்துல் காதிஹா, வெறுக்கத்தகுந்த காரணங்கள், குறை கூறக்கூடிய காரணங்கள் அப்படின்னா என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை தான் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். வல் இல்லத்துல் காதிஹா, வெறுக்கத்தகுந்த குறை கூறத்தகுந்த காரணங்கள் என்பதாகிறது ஐயத்தபையன பஅதல் பஹ்ஸி ஃபில் ஹதீஸி, அந்த ஹதீஸை ஆய்வு செய்ததற்கு பின்பாக ஒரு விஷயம் வெளிப்படுகிறது, விளங்க வருகிறது. என்னெல்லாம் ஆய்வு செய்வாங்க? அந்த அறிவிப்பு தொடரில் வந்திருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அதிலாக இருக்கிறாங்களா, தாமுல் அபுத்தாக இருக்கிறாங்களா, இத்திசாலு சனது அதில் இருக்குதா என்பது போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஆய்வு செய்வாங்க. ஷுதூதை விட்டும் அது நீங்கி இருக்கிறதா என்பதெல்லாம் என்ன செய்வாங்க, ஆய்வு செய்வாங்க. அவ்வாறு ஆய்வு செய்கின்ற போது ஒரு விஷயம் என்ன வெளிப்படுகிறது? அதாவது அந்த அதிலாக இருக்கக்கூடிய அந்த ராவியினுடைய விஷயத்திலேயோ அல்லது சனதுடைய விஷயத்திலேயோ அல்லது ஷுதூதுடைய விஷயத்திலேயோ இப்போ இதில் என்ன இருக்கு அப்படின்னா, ஏதாகிலும் ஒரு காரணம் என்பது வெளிப்படுகிறது. எப்பேற்பட்ட காரணம் என்று சொன்னால், அந்த ஹதீஸை சஹீஹ் என்பதாக ஏற்றுக்கொள்வதை விட்டும் விளக்குகின்ற ஒரு காரணம் நமக்கு வெளிப்படுகிறது என்றால், அப்ப நாம என்ன செய்யணும்னா அந்த ஹதீஸ் சஹீஹ்ங்கிற அந்தஸ்தை அடையாது. அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். வல் இல்லத்துல் காதிஹா, வெறுக்கத்தகுந்த அந்த காரணங்கள் என்பது ஐயத்தபையன, விளங்குவதாகும். பஅதல் பஹ்ஸி ஃபில் ஹதீஸி, அந்த ஹதீஸை ஆய்வு செய்ததற்கு பின்பாக விளங்க வருதல். என்னது? சபபுன், ஒரு காரணம். எப்பேற்பட்ட காரணம்? யக்தஹு ஃபீ கபூலிஹி, அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வதை தொட்டும், ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸாக அதை நாம் என்ன செய்யறது, ஒப்புக்கொள்வதை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு காரணம் வெளிப்பட்டால். எந்த மாதிரி காரணம்? உதாரணத்துக்கு ஒரு சில காரணங்களை சொல்லி காட்டுகிறார். இவ்வாறு விளங்க வருவதை போன்று. என்னது? அன்னஹு முன்கத்திஉன், இது ஹதீஸ் என்ன இல்லை, மர்ஃபூ இல்லை, இது முன்கத்தி அப்படின்னு நமக்கு விளங்க வந்தால். இப்போ முன்கத்தினா என்னங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்லி காட்டுகிறேன். அவு மௌகூஃபுன், அல்லது இந்த ஹதீஸ் மௌகூஃபான ஹதீஸு என்பதாக விளங்க வந்தால். அவு அன்னர் ராவி ஃபாசிகுன், இதில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் தொடரில் இருக்கக்கூடிய ஒரு ராவி ஃபாசிக், பாவங் செயல்களில் ஈடுபடக்கூடியவர் என்பதாக நமக்கு விளங்க வந்தால். அவு ஸய்யில் ஹிஃப்ஸ், அல்லது மனப்பாட விஷயத்தில் மிகவும் மோசமானவராக இருக்கக்கூடிய ஒரு ராவி அதில் இருக்கிறார் என்பது விளங்க வந்தால். அவு முப்ததிஉன், அல்லது ஒரு பித்அத்வாதி அந்த ராவிகளில் இருக்கிறார்.
வல் ஹதீஸ் யுகவ்வி பித்அத்தஹு, அவர் அறிவிச்சிருக்கிற ஹதீஸ் எப்படி இருக்குன்னா, அவர் எந்த பித்அத்தில் இருக்கிறாரோ அந்த பித்அத்தை வலுப்படுத்தக்கூடியதாக அந்த ஹதீஸ் இருக்கிறது. வனஹவு தாலிக், இன்னும் இது போன்ற காரணங்கள் தான் இல்லத்துல் காதிஹான்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட காரணங்களில் ஏதாகிலும் ஒன்று அதுல வெளிப்பட்டால் ஃபலா யுஹ்கமு லில் ஹதீஸி பிஸ்ஸஹத்தின் ஹீனைதின், இந்த நேரத்திலே இந்த ஹதீஸிற்கு சஹீஹ் என்று தீர்ப்பு வழங்கப்பட மாட்டாது, ஹுக்குமு செய்யப்பட மாட்டாது. ஏனென்றால் அதமி சலாமத்திஹி, அதனுடைய சலாமத்து நீங்கி இருப்பதற்காக. எதை விட்டும்? மினல் இல்லத்தில் காதிஹா, அந்த வெறுக்கத்தகுந்த காரணங்களை விட்டும் அது சலாமத்தை இழந்திருப்பதற்காக. சலாமத்தா இருக்கணும், ஆனா இங்க என்ன இல்ல, சலாமத்தாக இல்லாமல் இருக்கிறது, சலாமத்தை இழந்திருக்கிறது. எனவே இந்த ஹதீஸிற்கு நாம் என்ன செய்ய மாட்டோம்னா சிஹத்துடைய ஹுக்குமை கொடுக்க மாட்டோம் என்பதாக அறிஞர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை, வல் இல்லத்துல் காதிஹா, வெறுக்க தகுந்த காரணங்கள் என்பதாகிறது ஐயதபையன, விளங்க வருவதாகும். பஅதல் பஹ்சி ஃபில் ஹதீஸி, ஹதீஸ்களிலே, அந்த ஹதீஸிலே எந்த ஹதீஸை நாம ஆய்வு செய்கிறோமோ அந்த ஹதீஸை ஆய்வு செய்ததற்கு பின்பாக ஒன்று விளங்க வருதல். சபபுன், ஒரு காரணம் விளங்க வருகிறது. எப்பேற்பட்ட காரணம்? யக்தஹு ஃபி கபூலிஹி, அந்த ஹதீஸை சஹீஹ் என்று ஏற்றுக்கொள்வதை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு காரணம் வெளிப்படுதல். அந்த காரணத்துக்கு என்ன காரணம்? உதாரணத்திற்கு தபையன, விளங்க வருவதை போன்று, அன்னஹு முன்கத்தியோன், இந்த ஹதீஸ் முன்கத்தியான ஹதீஸு அப்படின்னு விளங்க வருகிறது. அவு மௌகூஃபுன், இந்த முன்கத்தியனா என்ன, மௌகூஃபுனா என்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன். முன்கத்தியோன், அது முன்கத்தியாக இருக்கிறது. அவு மௌகூஃபுன், அல்லது மௌகூஃபாக இருக்கிறது. அவு அன்னர் ராவி ஃபாசிகுன், அதில் வந்திருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் தொடரில் ஒருவர் பெரும்பாவம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவு செய்யில் ஹிஃபுல், அல்லது மனப்பாட விஷயத்தில் மிகவும் என்ன இருக்கிற மோசமானவராக இருக்கக்கூடிய ஒரு ராவி இருக்கிறார். அவு முப்ததிஉன், அந்த ராவிகளில் ஒருவர் பித்அத்வாதியாக இருக்கிறார். அவர் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸும் வல் ஹதீஸ் யுகவ்வி பித்அத்தஹு, அவருடைய பித்அத்தை வெளிப்படுத்துறது மாதிரியான ஹதீஸாக இருக்கிறது. வனஹவு தாலிக், இது போன்று இருக்கக்கூடிய ஏதாகிலும் ஒரு இல்லத்துல் காதிஹா இருந்தால் ஃபலா யுஹ்கமு, அதற்கு தீர்ப்பு வழங்கப்பட மாட்டாது. லில் ஹதீஸ், அந்த ஹதீஸுக்கு பிஸஹத்தின் ஹைனைது, இந்த நேரத்தில் அது சஹீஹுன் லிதாத்திஹி என்று அடைந்து விட்டது என்ற தீர்ப்பு அதற்கு வழங்கப்பட மாட்டாது. ஏனென்றால் லிஅதமி சலாமத்திஹி, அந்த ஹதீஸ் சலாமத்தை இழந்திருப்பதற்காக. எதிலிருந்து? மினல் இல்லத்தில் காதிஹதி, அந்த வெறுக்க தகுந்த காரணங்களிலிருந்து அது சலாமத்தை இழந்திருப்பதற்காக. அப்படின்னா இருக்கு, அதுல இல்லத்தில் காதிகா இருக்கிறது, எனவே அதுக்கு சிஹத்துன்னு சொல்ல மாட்டோங்கிறாங்க. சரி, இப்ப நாம முன்கத்னா என்ன என்பதை பற்றி நாம தெரிந்து கொள்வோம். முன்கத்னா என்ன என்பதை பற்றி நஸ்ஹத்துன் நதர்ல, அதாவது ஷரஹி நுக்பத்துல் ஃபிக்ர், இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தங்களுடைய அந்த நஸ்ஹத்துன் நதர்ல குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த தாரீஃப் என்ன என்று பார்த்தால், அல் முன்கத்திஉ ஹுவ மாலம் யத்தசில் இஸ்னாதுஹு அலா ஐயி வஜ்ஹின் கான இன்கிதாஉஹு. ஒரு ஹதீஸுல் முன்கத்தி என்பது ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர்ச்சியாக இல்லாமல், இடையில் ஏதாகிலும் ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டிருத்தல். அவ்வாறு விடுபடுதல் என்பது அறிவிப்பு தொடரில் எங்கு ஏற்பட்டிருப்பினும் சரியே. இப்ப நாம பின்னாடி ஷேக் அவர்கள் முன்கத்தையை பத்தி பின்னாடி விளக்க போறாங்க. ஒரு ஹதீஸ்ல இன்கிதா சனது என்பது எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது என்பதற்கான வழிகாட்டுதல்களை எல்லாம் ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பின்னாடி வரக்கூடிய பாடத்துல நமக்கு விளக்க இருக்கிறாங்க. இப்ப நாம் இதை மட்டும் நாம் புரிஞ்சு வச்சுக்குவோம். ஒரு அறிவிப்பாளர் தொடர்ல ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டு இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. மேலோட்டமா பார்த்தா ஹத்தசனா இதுனா வந்திருக்கும். அப்ப மேல பார்த்தோம்னா என்ன இருக்காது அப்படின்னா தொடர்ச்சியாக தானே வந்திருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையிலேயே ஆய்வு செய்து பார்த்தால் அந்த சனது இன்கிதாவாக என்ன செய்யும் இருக்கும், இடையில முறிஞ்சு போனதாக என்ன செய்யும் இருக்கும். அவ்வாறு முறிந்து போனது ஒரு சில ஹதீஸுகள் சனதுடைய ஆரம்பத்திலே முறிஞ்சு போயிருக்கும். ஒரு அறிவிப்பாளர் இல்லாமல் போயிருப்பார், அல்லது இடையில இல்லாமல் போயிருப்பார், அல்லது ஹதீஸில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் இல்லாமல் போயிருப்பார்,
அதைத்தான் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹுவ அந்த முன்கத்தி என்பது என்னன்னா மாலம் யத்தசில் இஸ்னாது, எந்த ஹதீஸினுடைய சனத் முத்தசிலாக இல்லையோ, அதாவது தொடர்படியாக இல்லையோ அந்த ஒன்றாகும். அந்த தொடர்படியாக இல்லாமல் இருத்தல் என்பது, அந்த ராவி விடுபட்டு இருத்தல் என்பது அலா ஐயி வஜுஹின் கான இன்கிதாஉஹு, அதனுடைய இன்கிதா எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி, நடுவில் இருந்தாலும் சரி, கடைசியில் இருந்தாலும் சரி, அந்த ஹதீஸுக்கு என்ன செய்வாங்க, ஹதீஸுல் முன்கத்தி தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. வஹுக்குமுஹு, இந்த ஹதீஸினுடைய இவ்வாறு சனதுல ஒரு ராவி விடுபட்டு இருக்கக்கூடிய இந்த ஹதீஸுக்கு ஹதீஸுல் முன்கத்தின்னு சொல்லுவாங்க. இதுக்கான சட்டம் என்னன்னா தஈஃபுன் பில் இத்திஃபாக்கில் உலமா, உலமாக்களுடைய எல்லா ஹதீஸுடைய அறிஞர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா இது லைஃபான ஹதீஸ் தான். ஏனென்றால் வதாலிக்கலில் ஜஹிலி பிஹாலிர் ராவில் மஹதூஃபி, அங்கே நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ராவியினுடைய நிலைமை என்ன என்பது தெரியாமல் இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன மாதிரியான ஆளு என்பது தெரியாமல் இருக்கிறது. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முழு வரலாறு தெரியாவிட்டாலும் அவங்க என்னது குல்லுஹும் உதூல் தான், அவர்கள் எல்லோரும் நீதவான்கள் தான். சஹாபாக்களுடைய விஷயத்துல இதை என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்க அந்த வராது, அவங்கள பற்றி முழுசையா நமக்கு தெரியலையே அப்படிங்கிற அந்த பேச்சே வராது. பின்னாடி இருக்கக்கூடிய ராவிகள்ல அவர்களை பற்றிய முழுமையான செய்திகள் இருந்தால்தான் அங்க என்ன செய்வாங்க, அவங்க அந்த ராவியை பற்றியான விஷயங்களை எடுத்துக்கொள்வார்கள். அப்ப இந்த மஹதூஃபான ஒரு ராவி ராவி இருக்கிறாரு, அந்த ராவியை பற்றி எந்த வரலாறும் இல்லை, அவர் யாரு என்ன, அவர் எப்படியாப்பட்டவர் என்பது எதுவும் தெரியல. ஸோ அதனால இந்த ஹதீஸ் இவ்வாறு மஹதூஃபாக வந்திருக்கக்கூடிய ஒரு ராவி இல்லாமல் வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸுல் முன்கத்தி, அதனுடைய ஹுக்கும் லைஃப் என்றுதான் என்ன செய்யறாங்க எல்லா அறிஞர்களும் சொல்லுகிறார்கள். அப்ப முன்கத்தியா என்ன செய்யுது, சனது முன்கத்தியாக இருக்கிறது, அதுக்கு தான் ஹதீஸுல் முன்கத்தின்னு சொல்லுவாங்க. தைப் மௌகூஃபாக இருக்கிறது என்று என்ன செய்யறாங்க குறிப்பிடுகிறாங்க. மௌகூஃப்னா என்ன அப்படின்னா ஹுவ மா யர்வி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் மின் அக்வாலிஹிம் வ அஃஆலிஹிம் வ நஹ்வியா, சஹாபாக்களுடைய சொற்கள், சஹாபாக்களை பற்றிய அவர்களது செயல்கள் பற்றிய செய்திகள், இது போன்ற விஷயங்களை அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகளுக்கு தான் ஹதீஸுல் மௌகூஃப்னு சொல்லுவாங்க. வலா யதஜாவஸு பிஹா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதில் வந்திருக்கக்கூடிய செய்தி நபியின் பக்கம் சென்றடைந்திருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவோ செய்ததாகவோ அந்த செய்தி இருக்காது. யார் செய்ததாக இருக்கும், சஹாபாக்கள் செய்ததாக அல்லது ஒரு சஹாபி சொன்னதாக வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான செய்திகள் இருக்கிறதே, அந்த செய்திகளுக்குத்தான் ஹதீஸுல் மௌகூஃப்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. வஹாத நௌ, இந்த நௌஇலே இருக்கிறது மின்ஹு சஹீஹுன் வ ஹஸனுன் வ தஈஃபுன், சஹீங்கிற அந்தஸ்துல உள்ள செய்திகளும் இருக்கிறது, ஹசன் என்கிற அந்தஸ்துல உள்ள செய்திகளும் இருக்கிறது, லைஃப்ங்கிற அந்தஸ்துல உள்ள செய்திகளும் இருக்கிறது. அப்ப மௌகூஃப்னா என்ன அப்படின்னா சஹாபாக்களுடைய சொற்கள், செயல்கள், அவங்களுடைய ஆமோதிப்பு, அவங்களை பற்றி உரித்தான செய்திகள் வந்திருக்குன்னா அதை என்ன செய்வாங்க ஹதீஸுல் மௌகூஃப்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப அது நபியிடம் போய் சேர்ந்திருக்காது. அப்படி நபியிடம் போய் சேர்ந்திருக்காத அந்த விஷயத்தை ஹதீஸுல் மர்ஃபூல சேர்க்க மாட்டாங்க. அப்ப அது என்னது இல்லத்துல் காதிஹாத்தான் என்ன செய்வாங்க சேர்ப்பாங்க. அப்ப இல்லத்துல் காதிஹால வந்துடுறதுனால அது என்ன செய்ய சஹீஹுல் தாத்திஹிங்கிற அந்தஸ்தை என்ன செய்யாது, அடையாது. அப்ப முன்கத்தினா என்ன, மௌகூஃப்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இல்லத்துல் காதிஹால அந்த ஹதீஸ் முன்கத்தியா இருக்கக்கூடாது, மௌகூஃபா இருக்கக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய ராவி ஃபாசிக்காக பெரும்பாவம் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது, அல்லது சையில் ஹிஃபுல்லா, அதாவது மனப்பாட விஷயத்தில் ரொம்ப மோசமானவராகவோ அல்லது ஒரு பிதஅத்துவாதியாகவோ இருக்கிறது. இதெல்லாம் இல்லத்துல் காதிஹால கட்டுப்பட்ட விஷயம். இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் அது இல்லத்துல் காதிஹாவாக இருக்கிறது, எனவே அது சிஹத்தை அடையாது. இது இல்லாமல் இருந்தால் தான் என்ன செய்யும் அப்படின்னா சிஹத்துங்கிற அந்தஸ்தை அடையும் என்பதாக என்ன செய்கிறாங்க ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு அதற்கு ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். என்ன ஹதீஸு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு என்ன வருகிறது, அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொன்னாங்க, லா தக்ரஉல் அல்ஹாயிது வலல் ஜுனுபு ஷைஅம் மினல் குர்ஆன், ஒரு மாதவிடா உள்ள பெண்ணோ அல்லது குளிப்பு கடமையான ஆணா இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இவர்களில் யாரும் குர்ஆனிலிருந்து எதையும் ஓதக்கூடாது என்று என்ன செஞ்சிருக்கிறது
ஒரு செய்தி வந்திருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமிதியிலே இடம்பெற்றிருக்கிறது. طيب وقال இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே இந்த ஹதீஸை பதிவு செய்துட்டு சொல்றாங்க, லா நஅரிஃபுஹு இல்லா மின் ஹதீஸ் இஸ்மாயில் இப்னு ஐயாஷ் அன் மூஸா இப்னு உக்பா. இந்த ஹதீஸ் இஸ்மாயில் இப்னு ஐயாஷ் அவரின் மூலமாகத்தான் வந்திருக்கிறது. இவரை தவிர யார் மூலமா வரல. அவர் கூட யாரிடமிருந்து அறிவிச்சிருக்கிறார்னா அன் மூஸா இப்னு உக்பா என்பவரிடமிருந்து வந்திருக்கிறது. ஃபலாஹிருல் இஸ்னாதி சிஹத்துன். இது வெளிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இஸ்னாது அதனுடைய சனது சிஹத்தாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் லக்கின் உஇல்ல பி அன்ன ரிவாயத இஸ்மாயில் அனில் ஹிஜாஸிஈன தஈஃபத்து. இதில் வருகின்ற இஸ்மாயில் இப்னு ஐயாஷ் என்ற ஒரு ராவி வர்றாருல, இவர் ஹிஜாசியன்கள், அதாவது மக்கா அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ராவிகளை தொட்டும் அறிவிப்பதாக வந்திருந்தால் அது அந்த அறிவிப்பு தொடர் என்னவாக இருக்கும் அப்படின்னா லைஃபு அப்படிங்கிறது தான் எல்லா அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. அப்போ இதில் வருகிற இஸ்மாயில் இப்னு ஐயாஷ் அன் மூஸா இப்னு உக்பா என்று சொல்லக்கூடியவர் ஹிஜாஸை சார்ந்தவர்கள். ஸோ எனவே வஹாதா மின்ஹா, இது அந்த ஹிஜாசியன்களை தொட்டும் இஸ்மாயில் என்பவர் அறிவித்திருக்கிறார். எனவே இது லைஃபுங்கிற அந்த அந்தஸ்துக்கு போயிடும். வஅலைஹி, இதனுடைய அடிப்படையில் தான் ஃபஹுவ கைரு சஹீஹின், இது சஹீஹான ஹதீஸ் அல்ல. சரியான, ஏனென்றால் லி அதமி சலாமத்திஹி மினல் இல்லத்தில் காதிஹா. இது என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இல்லத்தில் காதிஹாவை விட்டும் சலாமத்தை இழந்திருக்கிறது. எனவே இது சஹீஹ் இல்லை என்பதுதான் அறிஞர்களுடைய கருத்து. طيب, அதே நேரத்தில் ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் அது காதிஹாவாக இல்லை, வெறுக்க தகுந்த காரணமாக இல்லை. ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு ஹதீஸு சஹீங்கிற அந்தஸ்தையோ அல்லது ஹசனுங்கிற அந்தஸ்தையோ அடைவதை விட்டும் அது என்ன செய்யாது, எவ்வளவு தடையும் செய்யாது என்பதையும் குறிப்பிடுகிறார்கள். ஃபஇன் கானத்தில் இல்லத்து கைர காதிஹத்தின், காரணம் அதாவது கைர காதிஹாவாக இருந்துச்சுன்னு சொன்னால் லம் தம்ன மின் சிஹத்தில் ஹதீஸி அவு ஹுஸ்னிஹி, அந்த ஹதீஸ் சஹீஹிங்கிற அந்தஸ்தை அடைவதையும் அல்லது ஹசன் என்கிற அந்தஸ்தை அடைவதை விட்டும் அது தடுக்காது என்று சொல்லிட்டு அதற்கு ஒரு உதாரணமாக ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். ஹதீஸ் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபு அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன வருகிறது, மன் ஸாம ரமலான ஸும்ம அத்பஅஹு சித்தன் மின் ஷவ்வால், யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று அதன் தொடர்ச்சியாக ஷவ்வாலிலிருந்து 6 நோன்புகளை பின்தொடரச் செய்கிறாரோ, கான கசியாமித் தஹர், அவருடைய நோன்பு காலம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போன்று ஆகிறார் என்று வந்திருக்கிறது. ஃபக்கத் ரவாஹு முஸ்லிம் மின் தரீக்கு சஅத் இப்னு சயீத். இமாம் முஸ்லிம் அவர்கள் சஅத் இப்னு சயீத் சொல்லுகிற ஒரு ராவியின் மூலமாக இந்த ஹதீஸை தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார். ஆனாலும் இல்லல் ஹதீஸு பிஹி, இந்த ஹதீஸும் என்ன செய்யப்பட்டு குறை சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அடிப்படையில்னா லிஅன்னல் இமாம் அஹ்மதுல்லா அஃபவு, இதில் வரக்கூடிய சஅத் இப்னு சயீதுன்னு சொல்லக்கூடிய அந்த ராவியை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா லைஃப்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான், இவங்க மட்டும்தான் அதில் லைஃப்னு என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க. வஹாதிஹில் இல்லத்து கைரு, இவ்வாறு அவர்களை லைஃப் என்பதாக இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டிருப்பது இது கைர காதிஹா. ஒரு சில ஹதீஸ் துறை அறிஞர்கள் வஸ்ஸகஹு, அவரை என்ன செஞ்சிருக்காங்கன்னா திக்கத்தானவர் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். வலி அன்னலஹு முத்தாபிஅன், அதே நேரத்தில் இந்த ஹதீஸுகளை வலுப்படுத்துகின்ற இவர் அறிவிச்சிருக்கக்கூடிய ஹதீஸை வலுப்படுத்துகிற மாதிரி வேற அறிவிப்புகளும் என்ன செஞ்சிருக்கிறது, வந்திருக்கிறது. வ ஈராது முஸ்லிம் லஹு ஃபி சஹீஹ், அதோடு மட்டுமல்ல இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய சஹீஹிலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள். யதுல்லு அலா சிஹ்ஹத்திஹி இந்தஹு, எனவே என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஹதீஸ் அவர்களிடத்தில் சிஹ்ஹத்துங்கிற அந்தஸ்தை அடைந்திருக்கிறது. எனவே அன்னல் இல்லத கைர காதிஹத்தின், எனவே இந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குறை ஒரு பெரிய குறை என்பதெல்லாம் கிடையாது. ஒரு சில அறிஞர்கள் ஒரு சிலரை
லைஃப்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து சிக்கத்துன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இது வந்து என்ன இருக்குன்னா நார்மலாக ஹதீஸினுடைய துறைகளில் நடக்கக்கூடிய விஷயமே தவிர அவர் ஒரு ஃபாசிக்காக இல்லை, அவர் ஒரு முபுத்ததியாக இல்லை அப்படிங்கிறதுலாம் யாரும் சுட்டி காட்டலை. ஸோ ஒருத்தர் லைவ்னு சொல்லியிருக்காரு, ஒருத்தர் வந்து ஒரு சிலர் வந்து அவங்கள என்ன செஞ்சுருக்காங்கன்னா சிக்கத்தானவர்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் என்ன செஞ்சுருக்காங்க, தங்களுடைய சஹீஹில் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஅத் பின் சயீத் அவர்களை லைஃப் என்று சொன்னது வந்து ஒரு பெரிய என்னல்ல குறை என்பதாக இல்லை. எனவே இது வந்து சிஹத்துங்கிற இடத்தை அடைவதற்கு எந்த தடையும் இல்லை என்பதாக என்ன செய்கிறாங்க ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ இதுவரைக்கும் நாம் பார்த்ததில் இல்லத்துல் காதிஹா அப்படின்னா அந்த ஹதீஸ் வந்து முன்கத்தி ஆகவோ மௌகூஃபாகவோ அதில் வரக்கூடிய ராவி ஒரு ஃபாசிக்காகவோ அல்லது வந்து மனப்பாட திறமையில் மிக மோசமானவராகவோ அல்லது ஒரு முபுத்ததியா பிதஅத்வாதியாகவோ இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா இல்லத்தில் காதிஹா வந்துடும். அதனால் என்ன செஞ்சிடும்னா அந்த ஹதீஸ் வந்து சிஹத்தை அடையாது என்பதை என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க. அந்த இல்லத்தில் கூட என்ன செய்கிறாங்கன்னா இல்லத்தில் காதிஹா இருக்கிறது, கைர காதிஹா இருக்கிறது. இல்லத்தில் காதிஹா இருந்தால் சிஹத்தை அடையாது, கைர காதிஹாவாக இருந்துச்சுன்னா அது சிஹத்தை அடையும், ஹசன்கிற அந்தஸ்தை அடையும் என்பதையும் என்ன செஞ்சிருக்காங்க இமாம் ஷேக் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அப்போ 5 காரணங்களையும் ஒரு ஹதீஸ் சஹீஹுன் லிதாத்திஹி என்கிற அந்தஸ்தை அடைவதற்கான 5 காரணங்கள். அதுலாக இருக்கணும் ராவி, தமாமுல் லபுத் உள்ளவராக மனப்பாடத்திறமை உள்ளவராக இருக்கணும், சனது முத்தசிலாக இருக்க வேண்டும், அதனுள்ள இருக்கக்கூடிய மத்தன் வந்து ஷாதை விட்டும் நீங்கியதாக இருக்கணும், அல்லது வெறுக்க தகுந்த வேறு சில காரணங்கள் அந்த ஹதீஸை தொடர்ந்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற 5 நிபந்தனைகளையும் ஷேக் அவர்கள் விளக்கி இப்படியாப்பட்ட விஷயங்கள் இருந்தால்தான் அது சஹீஹுன் லிதாத்திஹி என்கிற அந்தஸ்தை அடைய முடியும் என்பதை மிக தெளிவாக நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க விளக்கி இருக்கிறார்கள். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விளக்கத்தை தர போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.